எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான நெத்திலி அவியல் எப்படி பண்ணலான்னு சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நெத்திலி 1 கிலோ நல்லா சுத்தமாக கழுகி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இஞ்சி கொஞ்சம், தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் துருவி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி வச்சுருக்கேன் நான். அது பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. இந்த மாதிரி பேஸ் வெயிட்டான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த நல்லா கழுகி வச்சுருக்கிற அந்த நெத்திலியை அப்படியே போட்டுருங்க. அதில் போட்டுட்டு இந்த மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகா 2ஆக கீறி சென்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூட குறைச்சிக்கலாம். இந்த மிளகாத்தூள் பாருங்கள் 1/2 டீஸ்பூன். இதில் தனியாத்தூள் எந்த தூளும் போட வேண்டாம். இந்த தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, அப்படியே ஒரு சுற்றிருக்கேன். இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த தேங்காய் தான். தேங்காய் ஏன் இவ்வளோ போடுறீங்கன்னு கேட்கலாம். தேங்காய் இவ்வளோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, இந்த புளியை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு 1 கப்பு புளி தண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் மேலே ஊற்றிடுங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாங்க, இவ்வளோதான் தண்ணி. உப்பு தேவைக்கு கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி, கையை கழுவி அப்படி ஊற்றிடுங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கரை டைட்டாக ரப்பர் போட்டிருக்கேன். ரப்பர் போட்டு மூடிடுங்க. நல்லா இதில் மேலே ஸ்டீம் வரும். ஸ்டீம் வரும்போது நீங்கள் நல்லா கிளறி விடணும். வெயிட் போடக்கூடாதுங்க. இது ஆவியிலே வேகணும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆவி வரும்போதும் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதித்து மீன் வெந்துட்டுருக்கு. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. மெதுவாக கிளறி அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வற்றணும். லாக் பண்ண வேண்டாம். இப்படி வச்சுட்டு இப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணணும், ட்ரை ஆகணும். இந்த நெத்திலி பாருங்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வெந்துட்டுருக்கு ஆவியில். இந்த ஃபுட்டு அவ்வளோ ஹெல்த்திங்க. யார் வேணால் சாப்பிட்லாம். நம்ம ஆயிலெலாம் ஊற்றாமல் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சமைக்கிறோம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஆவியில் வேக வச்ச மீன் இது. இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணுங்க. இதுக்கு தான் இந்த பேஸ் திக்கான பாத்திரத்தில் வைக்க சொன்னேன் நான், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி வற்றி நல்லா ட்ரையாக வரணும். பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள். அதில் நெத்திலி ஃபுல்லாக வெந்தாச்சு. ஃபுல்லாக அது ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வைக்கலாம். இது நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாகிடும். ஃபஸ்ட்டு நம்ம வச்ச உடனே ஸ்டீம் வருது பாருங்கள், மேலே திறந்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் மூடவே கூடாது. அது ஓப்பன்லேயே வெந்தால் தான் உங்களுக்கு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி கரெக்டாக வரும். இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வருது பாருங்கள். இன்னும் ட்ரை ஆகணும். அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இந்த பொடி நெத்திலி கூட பண்ணலாங்க. இது எனக்கு கொஞ்சம் பெரிய நெத்திலி கிடச்சிது. சின்ன நெத்திலி கூட பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் கம்மி பண்ணாதீங்க. புளி நான் அந்த அளவு தான். அந்த 1 கிலோ மீனுக்கு அந்த அளவு தான். புளி ஜாஸ்தியாச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். அதே மாதிரி தேங்காய் கூட கம்மி பண்ணக்கூடாது. பாருங்கள், இன்னும் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் என்னுடைய பக்குவம். அடியெல்லாம் பிடிக்கல, அப்படியே இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் பேஸ் கனமான பாத்திரத்தில் வச்சா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக பச்சை மிளகாவே இன்னும் 2 கீரி போட்டிங்கன்னா நல்லா காரம் இருக்கும். நெத்திலி அவியல் ரெடி. எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ்ஷுங்க இது. பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்குவத்தில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோகனட் ஆயில் இருக்குது பாருங்கள், பச்சை கோகனட் ஆயில் அப்படியே ஊற்றுங்க. ரெண்டு பச்சை கருவேப்பிலையும் போடலாம். போட்டு இப்போ நம்ம பரிமாறலாம். சூப்பரான நெத்திலி அவியல் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க.